இருக்கீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். போன வாரத்தோட லெசன்லாம் பார்த்தீங்களா? போன வாரத்தோட ஸ்டோரிலாம் பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்துருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் இந்த வாரமும் நம்மளுக்கு ஒரு புது பாட்டு, ஒரு புது ஸ்டோரி, மெமரி வேர்ஸ், அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இதோ இந்த யூடியூப் மூலமாக அப்பா எங்களை எல்லாத்தையும் ஆண்டவரேப்பா ஒன்று கூடி சேர்த்துமைக்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இது மூலியமாக ஆண்டவரேப்பா நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு பாடங்கள்லையும் ஆண்டவரேப்பா, பாடல்கள்லையும் ஆண்டவரேப்பா, ஸ்டோரிலையும் ஆண்டவரேப்பா, மெமரி வர்ஸ் ஆண்டவரேசப்பா, ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் ஆண்டவரப்பா, இதன் மூலமாக ஆண்டவரப்பா நீர் எங்களோட பேசும் ஆண்டவரேசப்பா. அப்பா எங்களோட கண்களை திறந்து அப்பா எங்களோட செவிகளை திறந்து எங்களோட இதயத்தை திறந்து ஆண்டவரப்பா உம்முடைய சத்தத்துக்கு அப்பா நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே. அப்பா இந்த லெசன் ஆண்டவரப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Love is something if you give it away, give it away, give it away. Love is something if you give it away, you'll end up having more. Love is something if you give it away, give it away, give it away. Love is something if you give it away, you'll end up having more. Love is something if you give it away, give it away, give it away. Love is something if you give it away, you'll end up having more. ரேச்சல் அக்கா இப்போ 2 பாடல் நமக்கு பாடி கற்றுக் கொடுத்தாங்க. முதல் பாடல் God is so good, இயேசு நல்லவர். நம்ம சொல்கிற இயேசு நல்லவர், அந்த பாடலே தெரியும் ஏன் இயேசு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. We know why God is so good, because He cares for us. தமிழ் எப்படி பாடணும்? விசாரிப்பவர், நம்மளை கவனிக்கிறவர், நம்ம மேலே அக்கறை உள்ள தேவன் ஏசப்பா. அக்கறை உள்ள தேவன், நம்மளை கவனிக்கிற தேவன். அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுக்குறாரு, நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு. அதனால தான் அவர் நல்லவர். God is so good. அவருடைய அன்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. 2வது பாட்டு பாடினோம், லவ் இஸ் சம்திங் இஃப் யூ கிவ் இட் அவே யூ எண்ட் அப் ஹேவிங் மோர். அப்படின்னா நீங்கள் அன்பை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அன்பு கிடைக்கும். அன்பு நம்ம கொடுத்தோம்டா நமக்கு மறுபடியும் அன்பு வரும். நம்ம மற்றவங்களுக்கு சந்தோஷமாக நமக்கு இருக்கிறத கொடுத்தோம்னா நமக்கு அது மீண்டும் கிடைக்கும். ஓகே.
இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் என்ன தெரியுது? ஒரு பெரிய கை தெரியுது. அந்த கை யாருடையது? ஆண்டருடைய கை. ஆண்டவர் இந்த பையனுக்கு என்ன கொடுக்குறாரு? நிறைய காரியங்கள் கொடுக்குறாரு. இந்த பையனுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் கொடுக்குறாரு. அது டைரெக்டாக கொடுக்கல. சில தடவை அப்பா அம்மா, அண்ணன், அங்கிள், சர்ச் மூலமாக நமக்கு கிடைக்கும். இந்த பையனை பாருங்க, பையன் என்ன செய்கிறான்? அடுத்த கை எங்கே போகுது? மற்றவங்களுக்கு கொடுக்குறான். இங்கே பெற்று இங்கே கொடுக்குறான். அவன் கொடுக்கும்போது அவனுக்கு இன்னும் கிடைக்குது. கவனிச்சிங்களா? அது நிற்கல. கொடுக்க கொடுக்க அவன் இங்கே கொடுக்குறான், இங்கே கிடச்சிக்கிட்டே இருக்கு. அதான் when you love is something, if you give it away you get it back more. அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, அன்பு மட்டும் இல்லை, எதுவும் தாராளமாக மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்போது, ஷேர் பண்ணும்போது அது நமக்கு திரும்பவும் கிடைக்கும். இந்த பையனை பாருங்கள். இவன் என்ன சொல்கிறான்? எல்லாம் என்னுடையது, நான் கொடுக்க மாட்டேன், என்னோடது எனக்கு. நம்ம எப்படி இருக்கணும்? அது கொஞ்சமாக இருந்தோட நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணண்டா ஆண்டவர் நமக்கு இன்னும் கொடுப்பாரு. ஓகே, நம்ம பைபிள் ஸ்டோரிக்கு போவோம். இந்த பைபிள் ஸ்டோரியில் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஏழை மனுஷி இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தது, ஆனால் அவங்க மனசார மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் அந்த மனுஷி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இந்த ஆண்டி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்ட்டு பீட்டர் நமக்கு இப்போ சொல்லுவார். கேட்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு சாரிபாத் விதவையும் அவளின் உதவியும். சாரிபாத் விதவையும் அவளின் உதவியும். இன்றைக்கான வேத வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையனும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. அந்த குட்டி பையன், மம்மி பஜிக்குது மம்மி, பூவா தாங்க மம்மி, பிஸ்கட் தாங்க மம்மி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அம்மா, பொருடா கண்ணா, அப்பா வெளியில போயிருக்காங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டு 3 நாளா ஆச்சு. பிளேட்டெல்லாம் எம்டியா இருந்துச்சு. வெளியில போன அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா அவங்க அப்பா வெறும் கைய வீசிட்டு வந்தாங்க. ஊர்ல மழை பெய்யாதனால பஞ்சம் வந்துருச்சு. செடிகள், காய்கறிகள், பழங்கள் கூட கிடைக்கல, அரிசி பருப்பு கூட கிடைக்கல. நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கிங் 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 அப்படின்னு சவுண்ட் கேட்டுச்சு. வெளியில எட்டி பார்த்தா ஒரு பெரிய லாரி ஊருக்குள்ள வேகமா வந்துச்சு. அந்த லாரி டிரைவர், அரிசி வந்திருக்கு, பருப்பு வந்திருக்கு, ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க அப்படின்னு கூவி கூவி கூப்பிட்டு இருந்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பார்சல் பேக் ஒண்ணு கொடுக்க போறோம். அந்த பேக்ல 1 மாசத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, அப்புறம் குட்டி பிள்ளைங்களுக்குலாம் பிஸ்கட் பாக்கெட்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. அந்த குட்டி பையனுடைய ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏசப்பா அந்த மாசம் ஃபுல்லா பஞ்சத்தின் காலத்திலும் அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்று இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துல மழை பெய்யாம இருந்துச்சு. அதனால பச்சை பசேன்னு இருந்த மரங்கள், செடிகள், புல்லுகள், அப்புறம் ப்ளூ கலர்ல ஓடின நதி எல்லாமே வறண்டு போச்சு. மரம் கருகி போச்சு, செடி வாடி போச்சு, பூக்கள்லாம் உதிர்ந்து போச்சு, நதி வத்தி போச்சு. அங்க உள்ள ஒரு குகையில எலியா தாத்தா இருந்தாங்க. எலியா தாத்தா ஏசப்பா பேச்ச கேக்குற நல்ல பிள்ளை. ஏசப்பா எலியா தாத்தாவை கூப்பிட்டாங்க. எலியா, உனக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடு
சாரிபாத்ங்கிற பக்கத்து ஊர்ல ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நீ உடனே அங்கே கிளம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா சொல் பேச்ச கேட்டு உடனே கீழ்ப்பிடிச்சாங்க எலியா தாத்தா. ஏசப்பா சொல் பேச்சு கேட்டு எலியா தாத்தா சாரிபாத்ங்கிற ஊருக்கு நடந்தே போனாங்க. எவ்வளவு தூரம் நடந்து போனாங்கன்னு தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நடந்தே போனாங்க. போற வழியில மரம்லாம் கருகி இருந்துச்சு. குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. அவ்வளவு வறட்சியும் பஞ்சமும் நிறைஞ்சு இருந்துச்சு. சாரிபாத் ஊருக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாங்க எலியா தாத்தா. அந்த ஊர் வாசல்ல ஒரு அம்மா விறகு பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு விதவை. அவங்க கணவன் இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மாட்ட எலியா தாத்தா, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்கம்மா, தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க ஐயா, நான் வந்து தரேங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. உடனே எலியா தாத்தா, அம்மா பசிக்குதுமா, கொஞ்சம் சப்பாத்தி ரொட்டி சுட்டு கொண்டு வரீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மாவுடைய முகமே மாறிடுச்சு. ஐயா, என்கிட்ட சப்பாத்தி ரொட்டி சுட்டு கொண்டு வர்றதுக்கு மாவே இல்லைங்கய்யா. நானு கொஞ்சம் மாவு தான் வச்சிருக்கேன். அதுல ஒரு சப்பாத்தி ரொட்டி சுட்டு நானும் என் பையனும் கடைசியா சாப்பிட்டு செத்துடலான்னு இருந்தோம்யா அப்படின்னு அழுதாங்க. உடனே எலியா தாத்தா, பயப்படாதம்மா, ஏசப்பா தான் இங்க என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. நீ அந்த சப்பாத்தி ரொட்டி மாவுல எனக்கு ஒரு குட்டி சப்பாத்தி ரொட்டி சுட்டு முதல்ல கொண்டு வா. அப்ப ஏசப்பா உன்னுடைய மாவையும் எண்ணெயவும் பிளஸ் பண்ணுவாங்க. ஏசப்பா பைபிள்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எலியா தாத்தாவுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல. அந்த அம்மா சரி ஏசப்பாவுடைய வார்த்தைய நம்பலான்னு நம்பிக்கையோடு போனாங்க. அந்த அம்மா ஏசப்பாவுடைய வார்த்தைய நம்பி சப்பாத்தி சுட ஆரம்பிச்சாங்க. முதல் சப்பாத்திய சுட்டாங்க. 2வது சப்பாத்திக்கும் மாவும் எண்ணெயும் குறையாம இருந்துச்சு. 2வது சப்பாத்தியும் சுட்டாங்க. அப்புறம் 3வது சப்பாத்திக்கும் மாவும் எண்ணெயும் இருந்துச்சு. அப்ப 3வது சப்பாத்தியும் சுட்டாங்க. சுட்டா பஃப் பஃப்னு புசு புசுன்னு சப்பாத்தி அழகழகா இருந்துச்சு. அவங்க 3 பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அன்னைக்கு மட்டும் திருப்தியா சாப்பிடல. டே 1, டே 2, டே 3, டே 4ன்னு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பஞ்சம் முடிகிற வரைக்கும் சப்பாத்தி சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மா ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பினதுனால ஏசப்பா அவங்க குடும்பத்தை பஞ்சத்தின் நாட்கள்ல பத்திரமா பாத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுடைய குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சல் கொதியா கொதிக்குது. இந்த அம்மா எலியா தாத்தாட்ட போய் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஐயா, என்னுடைய பையனுக்கு காய்ச்சல் கொதியா கொதிக்குது, கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்கய்யா. அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்கய்யா அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதாங்க. எலியா தாத்தா உடனே போய் பார்த்தாரு. அந்த பையன் காய்ச்சல் தாங்க முடியாம இறந்தே போயிட்டான். உடனே தன்னுடைய ரூமுக்கு எலியா தாத்தா அவனை தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் கட்டில் மேல வச்சு அந்த பையனுக்காக பிரேயர் பண்ணாங்க. ஏசப்பா, நான் பசியோடு வந்தப்போ இந்த அம்மா எனக்கு உணவு கொடுத்தாங்க. இப்போ காய்ச்சலா இருந்து இறந்து போயிட்ட இந்த பையனுக்கு நீங்க உயிர் கொடுங்க ஏசப்பா. அவங்க எனக்கு உணவு கொடுத்தாங்க ஏசப்பா, நீங்க அந்த பையனுக்கு உயிர் கொடுங்க ஏசப்பான்னு கெஞ்சி ஜெபித்தாரு. ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குட்டி பையனுக்கு உயிர் கொடுத்தாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்கல்ல. அந்த அம்மா எலியா தாத்தாவுக்கு உணவு கொடுத்தாங்க. ஏசப்பா அவங்க பையனுக்கு உயிர் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்கிற பாடம் என்னன்னா, பசியா இருக்கிறவங்களுக்கு நாம உணவு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய உணவை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
பசியா இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டோம்னா நம்மள ஏசப்பா பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட். பைபிள் ஸ்டோரி நீங்கள் கேட்டீங்க. பீட்டர் அண்ணன் சொன்னார் நமக்கு. பீட்டர் அண்ணன் இந்த பைபிள் ஸ்டோரியிலேருந்து என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தார்? அவர் சொன்னார், பசியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். We must help those who are hungry. We must share whatever we have, even if it is little, with others. When we do this, Jesus will take care of us. பசி உள்ளவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். நம்மிடம் உள்ளதை அது கொஞ்சமாக இருந்தாலும் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்யும்போது இயேசு நம்மை கவனித்து கொள்வார், நம்மளை விசாரிப்பார். நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். Helping people in need is showing love. சாப்பாடு மட்டும் இல்லை. இந்த படத்தில் பாருங்கள், அந்த சின்ன பையன் வயசானவருக்கு போய் கப்பில் கோபி கொடுக்குறார். அது உதவி செய்கிறது. ரெண்டாவது படத்தை பாருங்கள், அந்த சின்ன பொண்ணுங்க பென்சில் ஷேர் பண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு பென்சில் இல்லை போல், கலர் பென்சில், இன்னொருத்தி கொடுக்குறான். அடுத்த படத்தை பார்ப்போம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கம்பவுண்டை சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது பக்கத்து வீடாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் வயசானவங்க தங்கியிருக்கலாம். அவங்களால அந்த கம்பவுண்டை சுத்தப்படுத்த முடியல, அதனால் இவங்க வாலண்டியர் பண்ணி சுத்தப்படுத்துகிறாங்க. இது உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு முடிய காரியத்தை அவங்க செய்கிறாங்க. மற்ற படத்துலையும் பாருங்கள், கீழே விழுந்த பையனை தூக்கி விடுறது, விளையாட்டு பொருட்களை ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நமக்கு இருக்கிறத, நமக்கு செய்ய முடியாத மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இது இஸ் ஷேரிங். ஷேரிங் இஸ் கேரிங். ரிமெம்பர் திஸ், ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் கேரிங் இஸ் லவ்விங். பகிர்ந்து கொள்வது அக்கறை காட்டுதல். நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க மேலே அக்கறை காட்டுறீங்க. அக்கறை காட்டுறது தான் என்ன? அவங்ககிட்ட அன்பு செலுத்துறீங்க. இப்போது சில கேள்விகளுக்கு போவோமா? இன்று கேட்ட பைபிள் ஸ்டோரியிலிருந்து சில கேள்விகள். முதல் கேள்வி, எலியாவுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஊருக்கு போ, அங்கே நான் உனக்கு உணவு தருவேன். ஆண்டவர் எலியாவை எந்த ஊருக்கு அனுப்பினார்? Elijah had no food to eat. God said that he would care for him and give him food. To which town did God send Elijah? A. Zarephath. B. Jericho. A. சாரபாத் ஊர். B. எரிகோ. இந்த ஊருக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். ரெண்டாவது கேள்வி, what did Elijah first ask for from the widow in Zarephath? A. some water, or B. some bread, some chapati. எலியா சாரபாத் விதவியிடம் முதலில் என்ன கேட்டார்? A. கொஞ்சம் தண்ணீர் அல்லது கொஞ்சம் ரொட்டி, சப்பாத்தி. மூன்றாவது கேள்வி, isikan tempat kosong, fill in the blank. The poor widow had only a little dash and a little dash. ஏழை விதவிக்கு இருந்தது கொஞ்சம் மற்றும் கொஞ்சம் மட்டுமே. 3B. இந்த கேள்விக்கும் கோடிட்ட இடங்களை நீங்கள் நிரப்பணும். isikan tempat kosong. It was going to be the last meal for her and her. After that, she said they both were going to. இது அவளுக்கும் அவளுடைய கடைசி சாப்பாடாக இருக்கும்.
அதன் பிறகு அவர்கள் இருவரும் போகிறார்கள் என்று அவள் சொன்னார். புரிஞ்சிச்சா? அந்த கோடிட்ட இடங்களில் வார்த்தை எழுதுங்க, சரியான பதிலை எழுதுங்க. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 4வது கேள்வி. In English, the widow shared her little food with Elijah. How did God show that he cared for Elijah, the widow, and her son during the famine? Which is the answer? A, B or C? A, God sent rain. B, God sent a lorry with a lot of food. C, God gave oil and flour that did not end. இப்போ தமிழில் அந்த கேள்வியை கேட்குறேன். 4வது கேள்வி. பஞ்ச காலம் முழுவதும் ஆண்டவர் அவர்களை எப்படி கவனித்து கொண்டார்? இங்கே 3 ஏபிசி இருக்கு. எது சரி? ஏ, ஆண்டவர் மழை அனுப்பினார். பி, ஆண்டவர் நிறைய உணவுகளுடன் ஒரு லாரியை அனுப்பினார். சி, ஆண்டவர் முடிவில்லாத எண்ணெய் மற்றும் மாவு கொடுத்தார். ஐந்தாவது கேள்வி. One day the son became very sick and he died. Elijah prayed, "When I came here, this poor woman gave me food and let me stay in her house. Please let this boy live again." God heard his prayer and gave the boy his life. Now this is the question. The woman gave a little bread to Elijah one day. What did God give her? There are 2 blanks. Fill in the blanks. You get the clue from the pictures. தமிழில் ஒரு நாள் மகன் காய்ச்சல் வந்து சாகிறான். எலியா ஜெபித்தார். நான் இங்கு வந்தபோது இந்த பெண் எனக்கு சாப்பாடு கொடுத்து அவள் வீட்டில் தங்க விட்டாள். தயவு செய்து இந்த சின்ன பையனுக்கு உயிர் கொடுங்கப்பா. அவருடைய ஜெபத்தை கேட்டு ஏசப்பா சிறுவனுக்கு உயிரை கொடுத்தார். இதான் கேள்வி. எலியாவுக்கு அந்த விதவை ஒரு நாள் கொஞ்சம் சப்பாத்தி கொடுத்தார். ஆண்டவர் அவளுக்கு என்ன கொடுத்தார்? 2 காரியங்கள். ஓகே, சொல்லணும் நீங்கள். Sharing is caring. Caring is loving. Remember that always. God bless you, children. ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு வந்து மெமரி வேர்ஸ் பார்ப்போமா? இன்னைக்கு வந்து மெமரி வேர்ஸ் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Luke chapter 6 verse 38. Luke chapter 6 verse 38. வசனத்துக்கு போவோமா? முதல்ல இங்கிலீஷில் பார்ப்போம். Give and it will be given to you. Give and it will be given to you. இப்போ நான் படிக்கிறேன், மறுபடியும் எனக்கு பின்னாடி சொல்கிறீங்களா? Give and it will be given to you. Give and it will be given to you. ஓகே, இப்போ பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம முழு வசனத்தை பார்ப்போமா? Give and it will be given to you, for with the measure you use, it will be measured to you. Give and it will be given to you, for with the measure you use, it will be measured to you. Last part மறுபடியும் சொல்லுவோமா? For with the measure you use, it will be measured to you. For with the measure you use, it will be measured to you.
கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மறுபடியும் எனக்கு பின்னாடி சொல்கிறீங்களா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முழு வசனத்தை படிப்போமா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கடைசி பகுதியை மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போமா? நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போது இன்னைக்கு வசனத்தில் நம்ம பார்த்தோம், கடைசி பகுதி நம்ம பார்த்தோம். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அளவுனா என்னது? அந்த வசனத்தில் அளவினால் வருது, அளக்கிறீர்கள்னு வருது. அப்படின்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அளவுனா இது பாருங்கள், என்கிட்ட இப்போ 3 விதமான கப் வச்சுருக்கேன். இது சின்ன கப்பு, இது மீடியம், இது பெருசாக இருக்குது. இப்போது அளவு, இப்போது ஒருத்தவங்கக்கிட்ட இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதே அளவுக்கு தான் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த அளவு தண்ணி கொடுத்துட்டு இவ்வளோ பெருசு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அவங்கக்கிட்ட? முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வசனத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு வசனத்தில் நம்ம பார்த்தோம். ஹாய் சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஒயிட் கார்ட்போர்ட் பேப்பர் இந்த சைஸில் வேணும். அடுத்து பென்சில், சீசர்ஸ், ஓகே, க்ளூ, கலர் பென்சில்ஸ், ஓகே, ஒரு பிளேட் வெட்டுறதுக்கு, பேப்பர் வெட்டின பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன வரைய போகிறோன்னா, ஒரு ஜா, ஆயில் ஜா நம்ம இப்போ வரைய போகிறோம். ஓகே, ஆயில் ஜா வரைஞ்சிட்டு this is the oil jar. Okay, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஆயில் ஜாரில்
ஹேண்டில் போட போகிறோம். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பருங்க நீங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டு இதை நம்ம என்ன வரைய போகிறோன்னா பிரெட் வரைய போகிறோம். ஓகே, ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிட்டு இது மாதிரி நிறைய நீங்கள் வரைஞ்சிக்கலாம் பிரெட். ஓகே, வரைஞ்சிட்டு வாட் யூ டு யூ கட். ஓகே, நான் இப்போதைக்கு 2 தான் வரைஞ்சிருக்கேன். உங்களால் எத்தனை வரைய முடியுமோ நீங்கள் வரைஞ்சிடுங்க. வரைஞ்சி இங்கே நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க குளூ போட்டு. ஓகே, ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கலர்லாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு வசனத்தை எழுதிட்டு அந்த வசனத்தை படிங்க. லூக்கா 6வது அதிகாரம் வசனம் 38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஸ்டாண்டர்ட் 2 கீழே உள்ளவங்களுக்கு இந்த வசனம், ஸ்டாண்டர்ட் 2க்கு மேலே படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த முழு வசனத்தை சொல்லி எனக்கு வெள்ளிக்கிழமை இல்லை ஃப்ரைடேக்குள்ளார எனக்கு அனுப்பி விட்டுருங்க. ஓகேயா சில்ட்ரன்ஸ்? முடியுமா? முடியும். ஓகே, பாய்.